ஜூன் 4ஆம் தேதி பாஜக பெரிய கட்சியா இல்லையா என்பது பற்றி அதிமுகவிற்கு தெரியவரும் என்று எல்முருகன் காட்டமாக பதில் தெரிவித்துள்ளார். உதகையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் எல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மக்கள் மேல் அளவுக்கு அதிக பாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது தேர்தல் முடிவு வரும்போது தெரியும் என்றார். மேலும் சமூக நீதி திராவிட மாடல் என்று போலியாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். பெட்ரோல், விவசாய கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய எல்முருகன், பிரதமர் தர்மத்தின் பக்கமும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதர்மத்தின் பக்கமும் இருக்கிறார். நீலகிரியில் இந்த தேர்தல் 2Gயா மோடிஜியா என்று கேள்வியுடன் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்றார். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றுவதை மட்டும்தான் குறிக்கோள வைத்திருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். போன தேர்தலிலேயே சொன்ன எந்த வாக்குறுதியும் கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால அவர்கள் இன்றைக்கு தேர்தலுக்காக தேர்தல் பரப்புரையில பொய்யான கருத்துக்களை தான், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தர்மம் வெல்லும். பிரதமர் அவர்கள் தர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் அதர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள். அதனாலதான் சொன்னேன், இந்த தேர்தல் பிரதமருக்கும் ஸ்டாலினுக்கான தேர்தல். இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் இல்ல. யாரு பிரதமர்? ஸ்டாலின் போய் பிரதமரா உட்கார்ந்து போறாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி போய் பிரதமரா இருக்க போறாரா? இல்ல திருமாவளவன் போய் பிரதமரா இருக்க போறாரா? இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள் அங்க போய் 2 எம்பிக்கள் பிரதமராக இருக்க போறாங்களா? பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400 தொகுதிகளில் ஜெயிக்க போறது உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. 3வது முறையாக அவர் ஆட்சி செய்யப்படுவதும் ஆட்ரிக் வெற்றி செய்யப்படுவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தல். இந்த தேர்தல் 2Gயா மோடிஜியா என்று நம்மூர் மக்கள் சொல்றாங்க. இது மோடிஜிக்கான தேர்தல் என்று சொல்றாங்க. மயிலாடுதுறை அருகே சிறுமியிடம் பாலியல் குற்ற வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நாகை முதன்மை சிறப்பு அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா சித்தாம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி மகன் கண்ணன் விவசாய கூலி தொழிலாளியான இவர் 16 வயது சிறுமியிடம் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து இவர் மீது கடந்த 2020ஆம் ஆண்டு மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நாகை முதன்மை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் இறுதி விசாரணையில் குற்றவாளி கண்ணனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அபராத தொகையாக ரூபாய் 20,000 விதித்தது. அபராத தொகையை கட்ட தவறினால் 1 வருடம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் 7 வருடம் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் அபராத தொகை ரூபாய் 5,000 விதித்தும் அதனை கட்ட தவறினால் 6 மாதம் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதோடு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 5 லட்சம் இழப்பீடும் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி ஆன்லைனில் பண மோசடியில் ஈடுபட்ட வடமாநில பெண்கள் 2 உள்ளிட்ட 7 நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த சுற்றுலா பயணியான ராஜ்குமார் சென்றுள்ளார். அப்போது அவரை சிலர் பிரயன் பூங்கா அருகே அணுகி உலக நாடுகளுக்கு சுற்றுலா அழைத்து செல்வதாக ஆசை வார்த்தை கூறி இணையதளம் மூலம் 2 நபர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டணமாக பெற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து சில நாட்கள் கழித்து அந்த கும்பலை ராஜ்குமார் தொடர்பு கொண்டபோது அலைபேசி எண் வேலை செய்யவில்லை. பணம் செலுத்திய இணையதளமும் முடங்கியுள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜ்குமார் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்ட கொடைக்கானல் காவல்துறையினர் வடமாநிலத்தை சேர்ந்த பெண்கள் 2 உள்ளிட்ட 7 நபர்கள் சில மாதங்களாக இந்த மோசடியில் ஈடுபட்டதும், கொடைக்கானல் பேருந்து நிலைய பகுதியிலேயே வீடு மற்றும் பல அலுவலகம் வாடகைக்கு எடுத்து தங்கி பல சுற்றுலா பயணிகளிடம் ஏமாற்று வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து ஹரியானாவை சேர்ந்த அனில் அஜய் மேக்ஸா, மும்பை தானேவை சேர்ந்த ஸ்ருதி சாவாஜ், ஒசாமா, ராகுல் சா, தெற்கு டெல்லியை சேர்ந்த சிவா, ஹிமாச்சல் பகுதியைச் சேர்ந்த தீபிகா ஆகிய 7 நபர்களையும் கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் அருகே தக்காளி பிஸ்கட்டுகளை விற்பனை செய்து மன்சூர் அலிகான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி மற்றும் அழிஞ்சிக்குப்பம் கிராமங்களில் சந்தைகளில் தக்காளி மற்றும் பிஸ்கட் கடைகளில் விற்பனை செய்து இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மன்சூர் அலிகான், நான் எப்போ டெல்லிக்கு சென்றாலும் இந்தியா கேட்டில் நடைபயிற்சி மேற்கொள்வேன் என தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக, திமுக, பிஜேபி பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, தான் போட்டியிடுவதால் மக்களுக்கு 10,000 அல்ல 20,000 கூட கொடுக்கலாம், மக்களுக்கு நல்லதுதான் நடக்கும் என மன்சூர் அலிகான் பதில் தெரிவித்தார். நான் வர்றதுனால இங்க 10,000 கொடுக்கலாம், 20,000 கூட கொடுக்கலாம், அதனால மக்களுக்கு நல்லதுதான் நடக்கும். சம்பாதிச்சு வச்சுதான் அவங்க கொடுக்குறாங்க. நான் 5 லட்சம் பேருக்கு மேல 1 லட்சம் 2 லட்சம் வட்டி இல்லாத கடனை, வட்டி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, பேங்க் அலோவ் பண்ணாதது, ட்ரஸ்ட் மூலம் நான் இதை அமல்படுத்த போறேன். எப்படி 25 லட்சம் கோடி ஒரு மோதினால இதுக்கு அதானிக்கு தள்ளுபடி பண்ண முடியுதோ, கடன் கொடுக்க முடியுதோ, இன்னும் பல குஜராத்திகளுக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு 2,000 கோடி 6,000 கோடி 14,000 கோடி வாங்கிட்டு அப்படியே தள்ளுபடி பண்ண முடியுதோ, ஏன் ஏழைகளுக்கு பண்ணக்கூடாது? பண்ண முடியாது. காஞ்சிபுரம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் அடுத்த பொன்னியம்மன் பட்டறை அருகே துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுஷியா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தை சேர்ந்த கமல்நாதன் என்பவர் காரை நிறுத்தி சோதனை செய்ததில் 2 லட்சம் ரூபாய் இருப்பதை கண்டு பணம் குறித்து விசாரித்தனர். இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக 2 லட்சம் ரூபாய் எடுத்து வந்ததாக கூறிய நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் 2 லட்சம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 2 லட்சம் ரூபாயை காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான கலைவாணியிடம் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். மேலும் உரிய ஆவணங்களை காட்டிவிட்டு பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.